Hi my dear SK family and EAGL Kalaikulam. How are you? I hope you are fine there. It's okay. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த 10 மினிட்ஸ்க்கான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெக்காபுலரி செக்ஷன் இல்லைங்களா? நம்ம எல்லாமே இன்றைக்கி எதில் இருக்கிறோம்? எல்லாருமே ஒரு பிஸி ஷெட்யூலில் தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நிறைய புக்கு படிக்கிறதா? புக்கு படிக்கிற டைம் அது நம்ம டைம் கிடைக்குமா? இல்லை வேறு ஏதோ சோர்ஸ் எங்கே தொலை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இருக்கா? இல்லை, எல்லாமே இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோர்ஸ் தூக்கி போய்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்காக சிம்பிளிஃபை பண்ணி எவ்ரிடே லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய வெக்காபுலரிஸ்லாம் நிறையா எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். ஒரு 5 வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் ஒரு 15 வெக்காபுலரிஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 75 வெக்காபுலரிஸ் வச்சு ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறையா பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது 60 டேஸ் ப்ரோக்ராம் இல்லையா? ஸோ 60 டேஸ் ப்ரோக்ராமில் நம்ம என்ன சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இதே மாதிரி நிறைய அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இன்றைக்கி பார்க்குற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியானது, எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. என்னது? மூச்சு வாங்குது இல்லையா? மூச்சு வாங்குது அப்படிங்கிறத எப்படி சொன்னோம்? பேண்டிங். மூச்சு வாங்குறது என்ன சொன்னோம்? பேண்டிங். அப்போ அவன் மூச்சு வாங்குறான் அப்படிமாங்கல்ல, அது எப்படி சொன்னோம்? ஹீ இஸ் பேண்டிங் நவ். ஹீ இஸ் பேண்டிங் நவ் அப்படின்னது அவன் இப்போது மூச்சு வாங்குகிறான் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ இது செகண்ட் ஒன். ஓகேவா? ஷாப்பிங். ஓகேவா? SOP ஷாப். ஷாப்னது தேம்பி எழுகிறது. புரியுதுங்களா? அப்போ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஷோப்பிங் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஆப்டான ப்ரொனவுன்சேஷன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஷாப்பிங்னா என்ன சொன்னோம்? தேம்பி எழுகிறது. ஓகேவா? அப்போ சி இஸ் ஷாப்பிங் நவ் அப்படின்னது அவள் தேம்பி அழுகிறா. அவள் தேம்பி அழுகிறா அப்படிங்கிறத சொன்னோம். சி இஸ் ஷாப்பிங் நவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த மூணாவது ஒன்று என்னதான் இருக்கும்? ப்ளோட். அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல. என்னது ப்ளோட்னா? ஊதி அணைக்கிறது. ஓகேவா? ஸோ ஓகே, ஊதி அணை அப்படிங்கிறத எப்படி சொன்னோம்? ப்ளோ அவுட் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஸோ ஓகே, ப்ளோ அவுட் த லேம்ப் அப்படின்னது. லேம்ப்னா விளக்கு. அப்போ ப்ளோ அவுட் த லேம்ப்னது விளக்க ஊதி அணை அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். புரியுதா? இதே ஒரு சில ட்ரெடிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து ட்ரெடிஷனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விளக்க ஊதி அணைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மித்தாலஜியில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ விளக்க ஊதி அணைக்காத அப்படிங்கிறத எப்படி சொன்னோம்? டோன்ட் ப்ளோ அவுட் த லேம்ப். டோன்ட் ப்ளோ அவுட் த லேம்ப்னது விளக்க ஊதி அணைக்காத அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸ்கூல் படிக்கிற பசங்களை போட்டு கொடுக்கறது வருவாங்கள்ல, என்ன சொல்லுவோம்? ஏமாத்துறான், ஸ்கூல் போகாமல் கட்டடிச்சிட்டான் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கூல் போகாமல் கட்டடிச்சிட்டான் அப்படிங்கிறத அதை எப்படி சொன்னோம்? ஹீ பங்க்டு த ஸ்கூல் டுடே. ஹீ பங்க்டு த ஸ்கூல் டுடே அப்படின்னது அவன் ஸ்கூல் போகாமல் இன்னைக்கு கட்டடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து முட்டாள்தனமான செயலில் ஈடுபடாத யூஸ் பண்ணுவோமா? முட்டாள்தனமான செயலில், முட்டாள்தனமான விஷயத்துலலாம் ஈடுபடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முட்டாள்தனமான அது இங்கிலீஷ் என்னது? இன்சான். ஓகேவா? இன்சான் அப்படின்னது முட்டாள்தனம். அப்போ டோன்ட் இன்வால்வ் இன் இன்சான் ஆக்டிவிட்டீஸ். புரியுதா? டோன்ட் இன்வால்வ் இன் இன்சான் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னது முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடாத அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து ரிகாரஸ். ஓகேவா? ரிகாரஸ் என்னது? ரொம்ப கடுமையாக இருக்கிறது. ஓகேவா? ரிகாரஸ் என்னது? ரொம்ப கடுமையாக இருக்குது. இது யூஸ் பண்ணுவோம்ல. அப்போ த ட்ரைனிங் இஸ் வெரி ரிகாரஸ். ஓகேவா? அப்போ இந்த ட்ரைனிங் எப்போ இருந்துச்சா? அதாவது இந்த பயிற்சி கொஞ்சம் கடுமையாக இருக்குது சொல்லுவோம்ல. இந்த பயிற்சி கொஞ்சம் கடுமையாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் ட்ரைனிங் இஸ் வெரி ரிகாரஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதே இந்த பயிற்சி கொஞ்சம் கடுமையாக இருக்குது, இதை கடுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரைனிங் வாஸ் வெரி ரிகாரஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இந்த ட்ரைனிங் வாஸ் வெரி ரிகாரஸ் அப்படின்னு சொன்னது பயிற்சி கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து எம்பாரஸ். எம்பாரஸ்னது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தெரியுமா? சரி, எம்பாரஸ் அப்படின்னா தர்ம சங்கடம். ஓகேவா? ஸோ எம்பாரஸ் அப்படின்னது தர்ம சங்கடம். இப்போ நவயம் இந்த எம்பாரஸ் சுச்சுவேஷன் பை யூ.
now I am in the embarrassed situation by you. உன்னால நான் இப்போ எப்போ இருக்கிறேன், தர்ம சங்கடமான ஒரு நிலையில இருக்கிறேன் சொல்லுவோம்ல. now I am in the embarrassed situation by you அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து இமேன்ஸ் அது அளவு கடந்த, அளவற்ற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எல்லையற்ற சந்தோஷம் எனக்கு, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லல. அதை சொன்னால் நவயம் இன் இமேன்ஸ் பிளஸ்ஸர். ஓகேவா? நவயம் இன் இமேன்ஸ் பிளஸ்ஸர். இமேன்ஸ் அப்படின்னா அளவற்ற சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறதுனால கூர்ந்து ஆராயிறது இல்லையா? அப்போ ஸ்க்ரூட்டினைஸ் அப்படின்னாலே கூர்ந்து ஆராயுதுன்னு சொன்னோம். இப்போ இது எப்படி சென்டென்ஸ் பண்ணலாம்? டோன்ட் ஸ்க்ரூட்டினைஸ், எதையுமே கூர்ந்து ஆராயாத, எதையுமே ஆராய்ச்சி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்களே. அதை எப்படி சொன்னோம்? டோன்ட் ஸ்க்ரூட்டினைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா எக்ஸ்காஸ்டட் அப்படின்னது தீர்ந்து போகிறது, அதாவது களைப்படைகிறது இல்லையா? ஸோ ஐ எம் எக்ஸ்காஸ்டட் டுடே. இப்போ நான் இன்னைக்கு ரொம்ப களைப்படைஞ்சிட்டேன், ரொம்ப டயர்டாயிட்டேன் எல்லாம் சொல்லுவோம்ல. அது எப்படி சொன்னோம்? ஐ எம் எக்ஸ்காஸ்டட் டுடே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஹை அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ்? ஓகே. அடுத்து முன்னுரிமை கேட்குறான். இது எப்படி நம்ம சொல்லணும்? ப்ரியாரிட்டி. அப்போ ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் ப்ரியாரிட்டி. அவன் எப்போதும் முன்னுரிமை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இதை எப்படி சொன்னோம்? ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் ப்ரியாரிட்டி சொல்லி நம்ம சொல்லணும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொனைங்னாலும் ட்ரிம்மிங்னாலும் சேம் மீனிங். என்னது? கத்தரிக்கிறது. ஓகேவா? ப்ரொனைங்னாலும் ட்ரிம்மிங்னாலும் சேம் மீனிங். என்ன அப்படின்னா கத்திரிக்கிறது. ஓகேவா? ஸோ ஓகே, ஹீ இஸ் ப்ரொனைங் த ஃப்ளாரி பிளான்ட். ஃப்ளாரி பிளான்ட்னானது ஃப்ளார்ஸ் அப்படின்னாலே பூக்கள், பிளான்ட்னா செடி. அப்போ பூச்செடி என்ன பண்ணுறான், அவன் ட்ரிம் பண்ணான் அப்படின்னு சொன்னோம். ஹீ இஸ் ப்ரொனைங் ஹீ இஸ் ட்ரிம்மிங் ஃப்ளாரி பிளான்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து டர்ன் ஸ்டைலானது சுழல் கதவு. ஓகேவா? டர்ன் ஸ்டைலானது சுழல் கதவு. அப்போ ஐ சா எ டர்ன் ஸ்டைல், நான் ஒரு சுழல் கதவை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து ஸ்லித்தர்னானது வழுக்கிறது. அப்போ டோன்ட் ஸ்லித்தர் டவுன் அப்படின்னா அப்படின்னது வழுக்கி விழுந்துடாத இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? So okay guys, I hope this video will be helpful to update your English communication. Do you have any clarification? You just ask me in the comment section. I will explain in later video. Once again, I remind you, if you are a newcomer and new viewers of my channel, please like and subscribe my channels and support my channels. Thank you guys. Thank you for watching.